பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதையும் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அவருடைய பலத்தினால் இந்த ஆயத்த நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சாம்ஸ் 40:10. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, மகா சபைக்கு வெளிப்படுத்த வேண்டியவைகளுக்கு ஆயத்தமாகும். மகா சபைக்கு வெளிப்படுத்த வேண்டியவைகளுக்கு ஆயத்தமாகும். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை தினத்தில் நாம் கூடி ஆராதிப்போம். அப்போ சபைக்கு, அந்த சபைக்கு பெயர் மகா சபை, கிரேட் காங்கிரிகேஷன். அந்த மகா சபையில் எல்லாரோடும் வந்து கர்த்தரை நம்ம துதிக்கும் போது அந்த சபையில் நாம் செய்ய வேண்டியவைகளை சத்திய வேதம் சொல்லுகிறது. ஒன்று, அது என்ன? உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். நாம் தவறு செய்யும்போது, குற்றத்திற்கு உள்ளாகும்போது, நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன், பாரபட்சம் இல்லாதவர், கண்டிப்பாக நம்மை சிட்சிப்பார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் இல்லை. அப்போ நம்ம இருதயத்திற்குள்ள அதை மறைச்சி வைக்கக்கூடாது, அதை முதல்ல வெளிப்படுத்தணும். எதுக்கு? சபையில் இருக்கிறவங்களுக்கு. என்ன பாஸ்டர், கர்த்தர் என் வாழ்க்கையில் நடந்த தவறை தண்டிக்கும் போது அதை நான் சபைக்கு சொல்லணுமா? ஆமாம். ஏன்? மற்றவங்க அது போல் ஒரு தவறுக்குள்ளே சென்றக்கூடாதுன்னு சொல்லி அதை கர்த்தர் விரும்புகிறார். அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தாவீது பாருங்கள், பத்சேபாள் இடத்தில் செய்த தவறை அவன் இருதயத்திற்குள்ளே மறைத்து வைக்கல. கர்த்தர் நீதி உள்ளவர்ல, அவனை சிட்சித்து படுக்கையில் போட்டார். அந்த பெட்டு எதனால் வந்துச்சுன்னு அவன் 2வது சொல்கிறான், உமது சத்தியத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் நான் அறிவிக்கிறேன். அந்த தண்டனையின் மத்தியில் என் தேவன் என்ன கைவிடலை, அந்த சிச்சையின் மத்தியில் என்னை அப்படியே கர்த்தர் விடலை. நான் மறுபடியும் ஒப்புரவாகி என் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்ட பிற்பாடு பழைய மாதிரி கர்த்தர் என்ன உருவாக்கிட்டாரு. இதை சபைக்கு நம்ம சொல்லணும். அநேகர் சாட்சியின் வேளையில் நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் செய்த அற்புதத்தை மாத்திரம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் ஏன் அதை அனுமதித்தாருன்னு சொல்லணும். அதை தான் கர்த்தர் இன்றைக்கி ரேமாவா உங்களுக்கு தர்றாரு. அது எப்படி பாஸ்டர் சொல்கிறது? அந்த இடம்தான் முக்கியமான இடம். ஏன்? நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம் தானே, நம்ம எல்லாரும் பலவீனர்கள் தானே. நாம் கிறிஸ்துவ போல பூரணர் அல்ல. நம்முடைய பலவீனங்களில் கர்த்தர் எப்படி இடைப்படுகிறார், அது தேவநீதி. 2வது நம்ம அங்கே சொல்ல வேண்டியது, உமது சத்தியத்தையும் ரட்சிப்பையும் எப்படி கர்த்தர் ரட்சிக்கிறார். ஒரு துன்மார்க்கனை கர்த்தர் அப்படி விடுறதில்ல. அவன் பாவம் பண்ணும்போது அவனை அழிக்கிறார், தண்டனை கொடுத்து அவனை அழிச்சிடுறார். ஆனால் நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சிட்சித்து நம்மளை சரி பண்ணி. அப்போ மற்றவங்க பார்ப்பாங்க, ஓ, இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே பலவீனத்துக்குள்ளே நாம் போகக்கூடாது, போனால் என் தேவனுடைய சிட்சை வரும். அப்போ சபைக்கு நம்ம பக்தி விருத்தியை உண்டாக்குறோம். அதுக்கு ஆயத்தமாவோமா? சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு அது கிருபை தருவார். அது மாத்திரமில்லை, தாவீது சொல்லுகிறார், உமது கிருபையையும் உமது உண்மையையும். அது என்ன? நான் தவறி போய் கீழே விழும்போது என்னை சிட்சித்து கொண்டு வந்து என்னை ரட்சிப்பை கொடுத்து மறுபடியும் பழைய அன்போடு நடத்துகிற தேவன். அது ரொம்ப முக்கியங்க. மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, தண்டிப்பாங்க, சிட்சிப்பாங்க, அதோடு நம்மளை கை கழுவிடுவாங்க, அதுக்கப்புறம் கிட்ட வர மாட்டாங்க. நான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த தவறையே மனசில் வச்சிட்ருக்கிறவர் அல்ல. தாவீதை தண்டித்தார், படுக்கையில் ஆக்கினார், உயிர்ப்பித்து உருவாக்கி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தாவீதோடு கூட இருந்த தேவன் தாவீதை பற்றி என்னெல்லாம் நல்லது யோசித்து வச்சுருந்தாரோ எல்லாத்தையும் நிறைவேற்றினார். ஒன்றும் கூட இது நிமித்தம் கர்த்தர் பின்னால் வைக்கலை. அந்த உண்மை இருக்குது பாருங்கள், அதான் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அந்த கிருபை, அந்த உண்மை, இதை நம்ம ஜனங்க மத்தியில் தாவீது மகா சபை, பெரிய சபை,
தன்னிலும் ஞானவான்கள், நம்மளை பெருசாக நினச்சவங்களாம் இருப்பாங்க. அவங்க முன்னால் நம்ம இதை மறைக்காமல் ஒளித்து வைக்காமல் சொல்லும்போது இன்னும் இன்னும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மளை பெருக வைப்பார். இந்த நாளிலே இந்த மகா சபைக்கு சாட்சி சொல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? நம்முடைய இருதயத்தை ஆயத்தமாக்குவோமா? கர்த்தர் உங்களுக்கு நித்திய கிருபையை தந்து நடத்துவார். எங்களுடைய சபையிலே காலை 5 மணி, 7 மணி, 9 மணிக்கு 3 ஆராதனைகள் உண்டு. கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்டுபுரம் பகுதியில் சாரோன் பெந்தேகோஸ்தே சபை உண்டு. நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா இதில் இருக்கிற ஆராதனையில் ஒரு ஆராதனையில் பங்கு பெறுங்க. வேறு எந்த ஆவிக்குரிய சபைக்கும் போகலன்னா இந்த சத்தியமுள்ள சபைக்கு நீங்கள் வாங்க. மாலை நேரத்தில் 4வது ஆராதனை 6:30 மணிக்கு இருக்குது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் சென்னைக்கு தூரமாக இருப்பீங்கன்னா யூடியூப்பில் இந்த செய்திகள் எல்லாம் கேளுங்க. அங்கே இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு கண்டிப்பாக ஆராதனைக்கு செல்லுங்கள். மகா சபையில் ஃபிசிக்கலாக கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. நாளை தினத்தில் ஆராதனையில் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபை நம்மை தாங்குவதாக. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே கொடுத்த ரேமாவின்படி மகா சபைக்கு ஒளித்து வைக்காமல் நீர் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தையும் ரட்சிப்பையும் உம்முடைய நீதியையும் உம்முடைய கிருபையையும் உண்மையையும் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் பிழையுள்ளவர்கள், குற்றங்களுக்கு ஆளாகிறவர்கள். ஆனால் உம்முடைய தயை பெரியது ஆண்டவரே. எங்களை அவ்வப்போது தகப்பனாயிருக்கிற நீர் சிட்சித்து எங்களை நல்வழிப்படுத்தி சரியான நேர்கோட்டிலே எங்களை வைக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நீதியை உம்முடைய சபைக்கு நாங்கள் தெரிவித்து அநேகருக்கு பக்தி விருத்தி உண்டாக இந்த நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தும். ப்ரிப்பேர் அஸ் ஓ லார்ட். எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த இருதயத்தை கர்த்தர் தருவீராக. நாங்கள் ஜெயத்தோடு எங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். உடைய ஆராதனைக்கும் வல்லமைக்கும் எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். துதி, கனம், மகிமை ஆவற்றையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. ஆமென்.